அன்பர்களே, இன்று ஓணம் பண்டிகை. அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துகள். இந்த நாளில் திருநாவாய் முகுந்தன் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். கேரள மாநிலம் சென்னை கள்ளிக்கோட்டை ரயில் பாதையில் உள்ள திருநாவாய் ரயில் நிலையத்திலிருந்து 1 மைல் தூரத்தில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. 9 யோகிகள் இங்கு தவம் செய்தமையினால் இத்தலம் நவயோகிகள் தலம் என அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி நாவாய் ஸ்தலம் என ஆகி தற்போது திருநாவாய் என அழைக்கப்படுகிறது. இத்தலம் பாரத் புழை ஆற்றை ஒட்டி உள்ளது. கேரளாவில் இத்தலம் மிகவும் புராதனமான தலமாகும், முக்கியத்துவம் வாய்ந்த தலமும் ஆகும். காசியில் நடைபெறுவதைப் போல இங்கு ஸ்ரார்த்தங்களும் பித்ருகாரியங்களும் செய்யப்படுகின்றன. இக்கோவிலின் எதிர்ப்புறம் சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் கோவில் இருப்பதால் இத்தலம் மும்மூர்த்தி தலம் என சிறப்பிக்கப்படுகிறது. திருமங்கையாழ்வாராலும் நம்மாழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற தலம் இது. காடுகளின் வழியாக பயணம் செய்த 9 யோகிகளுக்கு இத்தலம் பெரிதும் பிடித்து போனது. இங்கு திருமாலை வேண்டி தவம் செய்ய தொடங்கினர். அவர்களில் 8 பேர் ஒருவர் பின் ஒருவராக முக்தியடைந்தனர். இது கண்டு 9வது முனிவர் வருத்தமடைந்தார். அப்போது அவர் முன் திருமால் காட்சி தந்து அவருக்கு 8 யோகிகளையும் காட்டி அருள் செய்தார். அந்த 8 பேரும் இறையருளால் முக்தி பெற்றுவிட்டாலும் பிறர் கண்களுக்கு தெரியாமல் இங்கு உம்மோடுதான் இருந்து கொண்டிருப்பார் என்று கூறினார். உடனே 9வது முனிவரும் தானும் பிறர் கண்களுக்கு தெரியாமல் இருக்குமாறு பெருமாளிடம் வேண்டினார். இறைவனும் அவ்வாறே வரம் வழங்கினார். மேலும் அவரிடம் பெருமாள், முனிவரே, நானும் இங்கிருந்து தங்களுடன் மறைவாக வந்துவிட்டால் இந்த இடம் 9 முனிவர்கள் முக்தியடைந்த தலம் என்பது மற்றவர்களுக்கு தெரியாமலே போய்விடும். எனவே பிறர் கண்களுக்கு தெரியாத நீங்கள் இங்குள்ள நதியில் நீராடி இங்குள்ள மலர்களால் பூஜித்து வழிபட்டு வாருங்கள். இவ்விடம் அனைவரும் வழிபடும் சிறப்புமிக்க இடமாகிவிடும் என்றார். 9வது முனிவர் அவ்வாறே வழிபட்டு பெருமாளுக்கு கோவில் கொண்டார். பிற்காலத்தில் இறைவனு மகாலட்சுமியும் கஜேந்திரன் என்ற யானையும் இங்கு உள்ள ஓடையில் பூத்த தாமரை மலர்களை பறித்து இறைவனுக்கு சாற்றி வழிபட்டு வந்தனர். ஓடையில் மலர்கள் அனைத்தையும் மகாலட்சுமியே பறித்து சென்று விட்டபடியால் கஜேந்திரனுக்கு மலர் கிடைக்காமல் போய்விட்டது. அதனால் வருத்தமடைந்தது. திருமால் அதற்குள் காட்சியளித்து இனி யாரும் தாமரை மலர்களை பறிக்காமல் பார்த்து கொள்வதாக கூறினார். பக்தனுக்காக மகாலட்சுமியும் விட்டு கொடுத்தார். தன்னால் மலர்களை கொண்டு வழிபட முடியவில்லை என்று வருந்திய மகாலட்சுமியை திருமால் ஆறுதல் கூறி தன் பக்தன் சமர்ப்பிக்கும் மலர்களை அவளும் ஏற்றுக்கொள்ளுமாறு கூறி தன் அருகே அமர்த்தி கொண்டார். கஜேந்திரனும் முக்தியடைந்தார். இக்கோவில் உள்ள திருமால் நவமுகுந்தன் என்னும் பெயர் கொண்டு கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இறைவி மலர் மங்கை நாச்சியார் என அழைக்கப்படுகிறார். இக்கோவிலில் மட்டுமே தாயாருக்கு தனிச்சன்னதி உள்ளது. கணபதி, ஐயப்பன் ஆகியோருக்கும் இங்கே சன்னதிகள் உண்டு. மாசி மாதத்தில் நவமுகுந்த ஏகாதேசி சிறப்பாக கொண்டாடப்படும். கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி மற்றும் பல விழாக்கள் இங்கே நடைபெறுகின்றன. சித்திரை மாதம் முதல் 10 நாட்கள் பெருந்திருவிழா நடைபெறும். மேலும் ஓணம் பண்டிகை இங்கு சிறப்பாக நடைபெறும். பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். இம்மை மறுமை நலன்களை அளிக்கும் திருநாவாய் நவமுகுந்த பெருமாளை போற்றி வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாயா. ஓணம் பண்டிகை வாழ்த்துகள்.